தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி நிலவரப்படி சுமார் 25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 6,77,004 ஆண் வாக்காளர்கள், 7,10,981 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தவர் 201 பேர் என மொத்தம் 13,88,186 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 1868 வாக்குச்சாவடிகளிலும் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். சில வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே மக்களில் வரிசையில் காத்து நிற்பதை பார்க்க முடிந்தது. வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தன. வாக்குப்பதிவு மையங்கள் தமிழ்நாடு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிப்பதை பார்க்க முடிந்தது. முதியவர்கள் வீல் சேரில் அழைத்துச் செல்லப்பட்டனர். வயதானவர்கள் கூட தங்களது வாக்கர் மூலமாக வந்து வாக்களித்ததையும் பார்க்க முடிந்தது. முதல் தலைமுறை வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வந்து வாக்குகளை பதிவு செய்தனர். முதல் முறையாக வாக்களித்த அனுபவம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளரிடம் நாம் கேட்டபோது, கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஊருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்திருந்தேன். இங்கதான் ஓட்டு போடணும், அங்கதான் ஓட்டு போடணும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாருமே ஃபுல்லா போலீஸ் கவர் ஆகி எல்லா இதுலயும் நல்லா அவேர்னஸ் கொடுத்தாங்க. போன் வேற எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா போன்லாம் அலௌட் இல்லையாமா. அவங்க வெளியே ஒரு ஜூட் பேக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போக சொன்னாங்க. உள்ள போனே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறான்னு கேட்டு அவங்க பொறுமையா சொல்லி இங்க ஓட்டு போடுங்க அப்படி சொன்னாங்க. ஆனா நம்ம ஓட்டு வெளியே தெரியறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து நல்லா செக்யூர்டா தான் எல்லாமே பண்றாங்க. எனக்கு ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா எனக்கு ஃபீல் பண்றதுக்கு இந்த ஓட்டு தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட்டோன்னே எனக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் ஓட் போட்டதில்லை, ஸோ அதோட ஃபீல் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓட் போட்டோன்னே அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ ஜாலியா இருக்கு எனக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டை வந்து போல் பண்ணியிருக்கேன். போட வேண்டாம் அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதனால இது கண்டிப்பா இது நம்மளோட கடமை அப்படின்னு பண்ணணும்னு என்னோட ஓட்டை நான் போட்டுட்டேன். ஒரு மாற்றம் ஏதாவது ஏற்படும், இல்லைன்னா இன்னுமே நல்லபடியா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து போல்பேட்டை. நான் வந்து ஆக்சுவலா இந்த தடவை செகண்ட் டைம் ஓட்டுறேன். ஆக்சுவலா போன தடவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டேன். இந்த தடவை போன தடவை இந்த தடவை கொஞ்சம் மக்கள் கூட்டமாகவே அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்த மாதிரி 9ஆம் தேதி நினைக்கிறேன் புதுச்சேரியில் 90% மேலே ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த தடவை மக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்க நம்புகிறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸில் பக்கவாக இருந்துச்சு. ஃபோன் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இது பிளேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே சுமூகமாக இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1868 வாக்குச்சாவடிகளிலும் தொடர்ந்து மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.